மைக்ரேஷன்ஸை பயன்படுத்தி நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே டேபிளை எப்படி உருவாக்குறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். போன வீடியோவில் மைக்ரேஷன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம மைக்ரேஷன்ஸை உருவாக்கி டேட்டாபேஸில் டேபிள்ஸ் எல்லாம் எப்படி உருவாக்க போகிறதுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்களை பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய MySQL சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட்டாபேஸை PHPMyAdmin ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய டேட்டாபேஸ்க்குள்ளே எந்த டேபிள்ஸும் இருக்கக்கூடாது. இது ஒரு எம்டி டேட்டாபேஸ் தான். அடுத்து உங்களுடைய ஐடியில் போயிட்டு உங்களுடைய டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம பண்ண போகிறது, இந்த எம்டியாக இருக்கிற இந்த டேட்டாபேஸில் யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிளை உருவாக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம இந்த இடத்துல ஒரு மைக்ரேஷனை உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு கமாண்ட் போட வேண்டியது இருக்குது. அதுதான் PHP artisan make :migration create users table. இந்த கமாண்டை கொடுத்த பிறகு உங்களுக்கு யூசர்ஸ் டேபிளுக்கான மைக்ரேஷன் உங்களுடைய டேட்டாபேஸ்க்குள்ளே, அதாவது இந்த டேட்டாபேஸ் ஃபோல்டருக்குள்ளே மைக்ரேஷன்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே உருவாக்கிட்டோம். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மைக்ரேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர்ஸ் டேபிளுக்கான ஸ்கீமா எப்படி இருக்கணுன்றதை இந்த மைக்ரேஷன் கிளாஸ்க்குள்ளே கொடுக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் டிஃபால்ட்டாகவே ஒவ்வொரு மைக்ரேஷன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கிளாஸ்கள். இந்த கிளாஸ் மைக்ரேஷன்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே அப் டவுனுன்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்கும். அப் மற்றும் டவுனுங்கிறது ஒரு மைக்ரேஷன் மேலே போகும்போதும் கீழே வரும்போதும் நடக்க வேண்டிய விஷயங்கள். அப் மெத்தடுக்குள்ளே ஒவ்வொரு டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆனது அடுத்தடுத்து உங்கள் டேட்டாபேஸ்க்குள்ளே நடக்கணும்னு கொடுக்க வேண்டியது. டவுன் மெத்தடுக்குள்ளே இப்போதைய சேஞ்ச் ஆனது ரிவர்ஸ் செய்யப்படணும், அதாவது பழைய நிலையை அடையணும்னு நினைக்கும் போது அதை டவுன் மெத்தடுக்குள்ளே கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது மைக்ரேஷன் ஆனது அடுத்தடுத்த சேஞ்ச் வரும்போது அப் மெத்தடுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஒருவேளை டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கிற சேஞ்செல்லாம் ரிவர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டவுன் மெத்தடுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்படி பண்ணுறதால ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்மளுடைய டேட்டாபேஸ் சேஞ்சை சரியான நிலைக்கு கொண்டு வர முடியும். இதில் அப்பில் கொடுக்க வேண்டியது உங்களுடைய டேபிள் உருவாகிறதுக்கு தேவையான விஷயங்கள். அண்ட் டவுன் கொடுக்கும்போது உங்களுடைய மைக்ரேஷன்ஸ் ஆனது பழைய நிலைக்கு அடையும் போது என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுக்க வேண்டியது. உதாரணத்துக்கு நம்ம மைக்ரேஷனில் உருவாக்கின வேலைகள் எல்லாம் திரும்ப பழையபடி ஆக்கிடணும்னு நினைக்கும் போது இந்த இடத்துல யூசர்ஸ் டேபிளை கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம் டேட்டாபேஸ்லேருந்து. கரெக்டாக? அப்போது நம்ம யூசர்ஸ் டேபிளை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்கீமா டெஃபினேஷனை இங்கே கொடுக்கணும். ஸ்கீமாங்கிறது உங்களுடைய டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கிற டேபிள்ஸ் மற்றும் காலம்ஸ் எப்படியெல்லாம் இருக்கணும்னு முடிவு பண்ணுறது தான் ஒரு டேட்டாபேஸ் ஸ்கீமான்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீமான்ற கிளாஸ்லேருந்து தான் நம்மளுடைய டேபிள் உருவாகிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் லாராவெல் பார்த்துக்கோம். இதில் கிரியேட்ன்ற மெத்தட்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய முதல் ஆர்கியூமெண்ட் நம்மளுடைய டேபிள் நேம். இது நீங்கள் மைக்ரேஷன் உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த நேம் அசைன் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே PHP artisan make migration create users டேபிள்னு கொடுக்கும்போது இந்த யூசர்ஸ்ன்ற வார்த்தையை அது டேபிள் நேமாக எடுத்துக்குது. இதுக்கடுத்து ப்ளூ பிரிண்ட் கிளாஸில் கிடைக்கக்கூடிய இந்த டேபிளுங்கிற இந்த வேரியபிள், இதிலிருந்து தான் பல காலம்ஸை வச்சு நம்ம டேபிள்குள்ளே என்னென்ன மாதிரியான காலம்ஸை உருவாக்குறோங்கிறத சொல்லுவோம். பொதுவாகவே உங்களுக்கு ஒரு மைக்ரேஷன் உருவாக்கும் போது ரெண்டு டெஃபினிஷனை கண்டிப்பாக நம்மளுடைய மைக்ரேஷன் கிளாஸ் கொண்டு இருக்கோம். ஒன்று இந்த ஐடி, இன்னொன்று டைம் ஸ்டாம்ப்ஸ். ஐடிங்கிறது உங்களுடைய டேபிளுக்கான ப்ரைமரி கீ. அந்த ப்ரைமரி கீ ஒரு பிக் இன்டீஜர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிக் இன்டீஜர் 8 பைட் கொண்டது, அதோட ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டும் ஆகிடும். ஒவ்வொரு டேபிள்லையும் ஒரு ப்ரைமரி கீன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயன்றதால லாராவெல் முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு ஐடியை உருவாக்கி கொடுத்துரும். அதுக்கடுத்து டைம் ஸ்டாம்ப்ஸ்ன்ற ஒரு காலம். இந்த டைம் ஸ்டாம்ப்ஸ் காலம் எல்லா டேபிள்லையும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான 2 காலம்ஸ். இது கிரியேட்டட் அட் மற்றும் அப்டேட்டட் அட்ன்ற 2 டைம் ஸ்டாம்ப்ஸ் காலத்தை உருவாக்கக்கூடியது. மேற்கொண்டு நம்ம உருவாக்க வேண்டியது நம்மளுடைய டேபிளுக்கான காலம்ஸ். இப்போ இந்த யூசர்ஸ் டேபிளில் இருக்க வேண்டிய காலம்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்க போகிறோம். எனக்கு இந்த யூசர்ஸ் டேபிளில் நேம்ன்ற ஒரு காலமாக உருவாக்க போகிறோம். நேம்ன்றது ஒரு வேர்கேர். அப்போ இந்த டேபிள் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்டில் நம்மளுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். இந்த ஸ்ட்ரிங்குன்றது நம்மளுடைய வேர்கேர் காலம் என்னவோ அது குறிக்குது. இதில் நேம்ன்றது என்னுடைய காலம் நேம். முதல் ஆர்குமெண்ட்டை நான் இங்கே கொடுப்பேன். நம்மளுக்கு தேவையான லென்த்தை முடிவு பண்ணுறது தான் இந்த 2வது ஆர்குமெண்ட். நான் இந்த நேமுக்கு உதாரணத்துக்கு ஒரு 50 லென்த் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போது நேம்ன்ற காலமை கொண்டு இந்த யூசர்ஸ் டேபிள் இருக்குது. இப்போ அடுத்து நான் ஒரு இன்டீஜர் காலத்தையும் உருவாக்க முடியும். அதுக்கு நம்மளுடைய இந்த டேபிளுங்கிற வேரியபிள்குள்ளே இன்னொரு மெத்தட் இருக்குது.
அதுதான் இன்டீஜர். இந்த இன்டீஜருக்குள்ளே முதல் ஆர்குமெண்ட்டாக நான் கொடுக்க வேண்டியது காலமோட நேம். ஏஜ்ன்ற ஒரு காலம் நேமை வச்சுக்கிறேன். இதே மாதிரி பல காலம்ஸ் நம்மளுடைய லாராவெலோட மைக்ரேஷன்ஸ்குள்ளே நீங்கள் கொடுக்கலாம். இந்த லாராவெல் மைக்ரேஷன்ஸ்குள்ளே என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்குன்றத நீங்கள் லாராவெலோட டாக்குமெண்டேஷனில் போய் பார்க்கலாம். இதில் அவைலபிள் காலம் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்ரேஷனோட டாப்பிக்கு கீழே என்னென்ன காலம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். பிக் இன்க்ரிமெண்ட்ஸ், பிக் இன்டீஜர், பூலியன், கேர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், இந்த மாதிரி பல்வேறு விதமான காலம் டைப்ஸை இந்த மைக்ரேஷன்ஸ் கொடுக்குது. இதில் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய காலம்ஸ் இந்த ஸ்ட்ரிங் காலம் டைப், பூலியன், பிக் இன்டீஜர், டெசிமல், அன்சைன்ட் பிக் இன்டீஜர், இன்டீஜர், ஜேசன், ஐடி, அதுக்கப்புறம் லாங் டெக்ஸ்ட். இந்த மாதிரி பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய காலம்ஸ் எல்லாமே இங்கே இருந்தாலும் நீங்கள் அதிகப்படியாக இன்னும் அட்வான்ஸான டேட்டா பேஸில் உருவாக்கும் போது உங்களுக்கு பாயிண்ட், பாலிகான் இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸும் தேவைப்படும். இந்த ஜாமெட்ரிக் டேட்டா டைப்ஸ் என்ன மாதிரி விஷயத்துக்கு பயன்படும்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கோஆர்டினேட்ஸ், ஒரு மேப்போட கோஆர்டினேட்ஸை சேவ் பண்ணும் போதோ, ஒரு சார்ட் சம்மந்தப்பட்ட டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணும் போதோ உங்களுக்கு இந்த பாயிண்ட், பாலிகான், ஜாமெட்ரி மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் தேவைப்படும். இதில் சாஃப்ட் டெலிட் சம்மந்தப்பட்ட காலம்ஸும் இருக்குது. இந்த மாதிரி காலத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய அந்த காலம் சாஃப்ட் டெலிட் மட்டும்தான் செய்யப்படும். சாஃப்ட் டெலிட் பற்றி நீங்கள் படிக்க வரும்போது கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போதைக்கு இதுக்குள்ளே என்னென்ன காலம்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்மளுடைய மைக்ரேஷன் டேபிள் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. நேம் மற்றும் ஏஜ்ன்றது நம்ம உருவாக்கிய 2 காலம்ஸ். இப்போ இந்த டேபிளை உருவாக்கியாச்சு. டேட்டா பேஸ்க்குள்ளே எப்படி மைக்ரேட் பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் ஒரு கமாண்டை பயன்படுத்தணும். உங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பயன்படுத்த போகிற ஒரு புது கமாண்ட். இந்த கமாண்ட் மூலமாக நீங்கள் உருவாக்கின மைக்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய டேட்டா பேஸ்க்குள்ளே மைக்ரேட் பண்ணலாம். அதுக்கு PHP artisan migrate இதை கொடுத்த உடனே உங்களுடைய மைக்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய டேட்டா பேஸ்க்குள்ளே மைக்ரேட் ஆகிடும். அதுக்கான ஸ்டேட்டஸை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிங்க. நம்ம உருவாக்குனது யூசர்ஸ் டேபிள், அது மைக்ரேட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த மைக்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு மைக்ரேஷன் ரன் ஆகிருக்கு, பர்சனல் ஆக்சஸ் டோக்கன்ஸ் டேபிள். இந்த மைக்ரேஷன்ஸை இந்த மைக்ரேஷன் ஃபோல்டரில் நம்ம பார்க்கவே இல்லை. அப்புறம் எப்படி இங்கே ரன் ஆகுது? இந்த பர்சனல் ஆக்சஸ் டோக்கன்ஸ் டேபிள் அப்படிங்கிற இந்த மைக்ரேஷன் எங்கிருந்து வருதுன்னா, உங்களுடைய composer.json ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாராவெல் சாங்டம் சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். இது பொதுவாக லாராவெல் உங்களுடைய ஃப்ரேம்வொர்க் இன்ஸ்டால் பண்ணும் போதே டிஃபால்ட்டாக கொடுத்துக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ்குள்ளே இருந்து தான் அந்த மைக்ரேஷன் ஆனது ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பேக்கேஜ் உங்களுக்கு API சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்யும் போது பயன்பட வேண்டியது. ஒருவேளை உங்களுக்கு அது தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் இந்த மைக்ரேஷனை திரும்பவும் ரீசெட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ இந்த மைக்ரேஷனை ரீசெட் பண்ணிட்டா திரும்பவும் இந்த மைக்ரேஷன் ஆனது பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ நீங்கள் அந்த கம்போசர் பேக்கேஜை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கம்போசர் கமாண்டை ரன் பண்ணலாம். கம்போசர் ரிமூவ், உங்களுடைய அந்த பேக்கேஜ் நேம் என்னவோ அதை கொடுக்கலாம். இந்த லாராவெல் சாங்டம் பேக்கேஜ் அன்இன்ஸ்டால் ஆன பிறகு நீங்கள் திரும்பவும் PHP artisan migrateன்ற இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் டேபிள் மட்டும்தான் மைக்ரேட் ஆகிருக்கும். சரி, இப்போ மைக்ரேஷன் ஆனது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, அதை போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2 டேபிள் உருவாகியிருக்கும். ஒன்று மைக்ரேஷன்ஸ், இன்னொன்று யூசர்ஸ் டேபிள். இந்த மைக்ரேஷன்ஸ்குள்ளே நீங்கள் என்னென்ன மைக்ரேஷன்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்கீங்களோ அந்த மைக்ரேஷன் ஃபைலோட நேம் எல்லாம் உள்ளே சொல்லப்பட்டிருக்கும். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுடைய ஒவ்வொரு டேபிள்குள்ளே ஏற்படுத்துகிற மாற்றத்தை இந்த மைக்ரேஷன் டேபிள் நோட் பண்ணிக்கிட்டே வரும். இதுக்கு அடுத்து யூசர்ஸ் டேபிள்ன்றது நம்ம இப்போ உருவாக்கின டேபிள். இந்த டேபிளில் நேம், ஏஜ்ன்றது நம்ம உருவாக்கின காலம்ஸ். இதோட ஸ்ட்ரக்சரை போய் பாருங்கள். நம்ம டிஃபைன் பண்ண அதே வேர்கேரோட 50 அப்படின்ற லென்த்துக்கு இது உருவாகியிருக்கு. அதாவது இங்கே நம்ம கொடுத்த அதே டெஃபினிஷன். இது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். பொதுவாகவே உங்களுக்கு 11 லென்த்தில் தான் வந்திருக்கும். கடைசியாக இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் டைம் ஸ்டாம்ப் மற்றும் அப்டேட் அட் டைம் ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு 2 காலம்ஸ் உருவாக்கியிருக்கு. இது மைக்ரேஷன்ஸ்குள்ளே இருக்கிற இந்த டைம் ஸ்டாம்ப்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் மூலமாக வந்தது. இப்போது நம்ம ஒரு டேபிளை உருவாக்கிட்டோம். இப்போ இந்த டேபிள்குள்ளே இன்னொரு காலத்தை நம்ம ஆட் பண்ணலான்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் அடுத்த வீடியோவில் தான் தெரிஞ்சுக்கணும். இதே மைக்ரேஷன்ஸை பயன்படுத்தி நம்ம உருவாக்கின இந்த டேபிளில் எப்படி மாற்றங்களை பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன்.